அத்துமீறிய திமுக நிர்வாகி பணிப்பெண்ணிடமே கைவரிசை. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் திமுகவினரின் அட்டூழியம். கடந்த 25ஆம் தேதி சென்னையில் இருந்து டெல்லி சென்ற இண்டிகோ விமானத்தில் திருவள்ளூர் நகராட்சி 6வது வார்டு திமுக கவுன்சிலர் பிரபாகரன் மற்றும் அவரது நண்பரும் வழக்கறிஞருமான தியாகு ஆகியோர் பயணித்தனர். அப்போது மதுபோதையில் இருந்த திமுக கவுன்சிலர் பிரபாகரன் மற்றும் அவரது நண்பரும் 25 வயது பணிப்பெண்ணை ஒருமையில் அழைத்து, உன் பெயர் என்ன, உன் ஊர் என்ன என்றெல்லாம் கேலி செய்திருக்கிறார்கள். அதோடு எல்லை மீறி அந்த பெண்ணின் மீதும் கை வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் விமானத்தில் வைத்து பாலியல் ரீதியில் அத்துமீறிய பிரபாகரன் மற்றும் தியாகு மீது பணிப்பெண் மீனம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகார் குறித்து 26ஆம் தேதி மீனம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு திமுக கவுன்சிலர் பிரபாகரன் மற்றும் நண்பர் தியாகுவுக்கு சம்மன் அனுப்பியுள்ளார். சம்மனை ஏற்று விசாரணைக்கு ஆஜராகாத திமுக கவுன்சிலர் பிரபாகரன் டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய நிலையில் கைது செய்யப்பட்டார். தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் அதிகரித்து வருகிறது விமர்சனம் இருந்து வருகிறது. காவல்துறை கொள்கை குறிப்புகளில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள தகவல்களின்படி 2020 முதல் 24 வரை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கணிசமாக உயர்ந்துள்ளன. இதில் வேலியே பயிர் மேய்ந்த கதையாக ஆட்சியில் இருக்கும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளின் அட்டூழியம்தான் எல்லை மீறி செல்கிறது. அந்த வகையில் கடந்த காலங்களில் பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகளில் அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடம் பாலியல் வன்முறை நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்த திமுக நிர்வாகி ஞானசேகரன் சம்பவம், அரக்கோணம் பகுதியில் கல்லூரி மாணவியை கட்டாய திருமணம் செய்து தொந்தரவு செய்ததாக கூறப்பட்ட திமுக நிர்வாகி தெய்வச்செயல் விவகாரம், கோடம்பாக்கத்தில் சிறுமி விவகாரத்தில் திமுக நிர்வாகி குற்றம் சாட்டப்பட்ட ரமேஷ் சம்பவம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயது குழந்தை மீதான கொடூர குற்றச்சாட்டில் சிக்கிய திமுக நிர்வாகி பெரிய நாயகம் சம்பவம் என திமுக நிர்வாகிகளின் பெண்களுக்கு எதிரான குற்றப்பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. பெண்கள் பாதுகாப்பு குறித்து பொதுக்கூட்டங்களில் முழக்கங்கள் எழுப்பும் திமுக தலைமை சொந்த கட்சியினரை கட்டுக்குள் வைத்திருக்கிறார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து விவாதம் மக்கள் மத்தியில் இருந்துள்ளது. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவமதிப்பை இந்த திமுக அரசு பெண்கள் பாதுகாப்பு விவகாரத்தில் பெற்றிருக்கிறது. ஒரு அரசின் முதல் கடமை மக்களின் பாதுகாப்பு என்பதே முதன்மை கடமை. அந்த வகையில் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் குற்றச்சாட்டுகளில் சிக்கி வருவது, சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்படுகிறதா, குற்றச்சாட்டுகள் எழும்போது அரசியல் அடையாளம் தலையீடு செய்கிறதா என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆளும் திமுக அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு என்பது அரசியல் விவாதத்தை தாண்டிய சமுதாய பிரச்சனை. குற்றம் செய்தவர் யார் என்ற அடையாளத்தை பொருட்படுத்தாமல் சட்டம் தனது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதே சமூகத்தின் கோரிக்கையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.